ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி முள்ளங்கி வச்சு நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து செய்ய போகிறோங்க. என்னடா இவங்க வெஜிடபிள் தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டனை வச்சு நம்ம நிறையவே டிஷ் செஞ்சுருக்கோங்க. கீழே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. பாருங்கள், முள்ளங்கி வந்து இது ஒரு 200 கிராம் இருக்கும். இதுக்கு நல்லா வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து எவ்வளோ சின்னதாக வந்து கட் பண்ணுறோமோ நல்லாயிருக்கும். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும் உளுந்து, வெள்ளை உளுந்து. அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் எள்ளு, தேவைக்கேற்ற மாதிரி வந்து மிளகா, நம்ம ஃபர்ஸ்ட்டில் வறுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு உளுந்துக்கு வறுத்துக்கலாம், ஒரு 70% இது வறுப்படுற வரைக்கும். அப்புறம் இது கூடிய மிளகாவும் வந்து சேர்த்துக்கலாங்க. இது நல்லாவே வந்து வறுபட்டுருச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம வந்து பச்சை மிளகாய் போடாதால வரமிளகாய் வந்து எவ்வளோ தேவையோ காத்துக்கிற மாதிரி வந்து சேர்த்துங்க. இப்போ இந்த எள்ளுக்கும் நல்லாவே வந்து வறுத்துக்கலாம். முள்ளங்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பசங்க விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்து வந்து போடக்குள்ள எள்ளுக்கு அந்த சுமல் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து இருக்கும். எள்ளுது சேர்ந்து இது நல்லாவே வந்து நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேன் வச்சாச்சு. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் இருக்கும் கடுகு, கொஞ்சம் நேரம் பொரியட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதுவும் பொரியட்டும். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வறுத்துக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவுக்கு கறிவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வெங்காயம் இருக்கும். நல்லா வந்து பொடியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதக்கலாம். ரொம்பவும் வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணுன்ட்டு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லாவே வந்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த முள்ளங்கி போட்டுக்கலாம். நம்ம துருவி போடுறதோட இந்த மாதிரி கட் பண்ணி போடக்குள்ள நல்லாவே இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரு சாப்பிடக்குள்ள ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் மஞ்சத்தூள். கொஞ்சம் நேரம் இதுக்கு நம்ம வதக்கலாம், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. பாருங்க, இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இப்போ வதக்கியாச்சு. இதில் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதிகமாக வந்து தண்ணி நம்ம வந்து போடக்கூடாது. இந்த காய் வேகிற அளவுக்கு போட்டால் போதும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாகவே வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்தாச்சு. அதிகமாக வந்து தண்ணி சேர்க்காதீங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வேக விடலாம், மூடி வச்சு. பாருங்கள், நல்லா வந்து குறைன்னு இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதிகமாக வந்து பவுடராக அரைக்கக்கூடாது. பாருங்கள், காய் நல்லாவே வந்து வெந்துடுச்சு. தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ட்ரை அவுட் ஆகிடுச்சு. ட்ரை ஆகலை அப்படின்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த பொடிக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் காஞ்ச மிளகா வந்து நம்ம போட்டோம் இல்லைங்களா, இதுவே வந்து காரத்துக்கு எல்லாமே வந்து போதுமானதாக இருந்துச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம இதுக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் வறுத்ததால் நம்ம எதுவுமே இதனுடைய மசாலா போகிற வரைக்கும் பார்க்க தேவையில்லை. கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃப்க்கு சாப் பண்ணியும் போட்டாச்சு. பாருங்கள், பசங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கக்குள்ள சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்பவும் வந்து இந்த நல்ல நல்ல காய்கறிங்க எப்படி வந்து பசங்க அவாய்ட் பண்ணாத சாப்பிடணுன்ட்டு இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுக்கல நல்லாவே இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அதிகமாக டிஷ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா அக்மல் ஃபுட்டுக்கு விசிட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.